யாத்திராகம் 14வது அதிகாரம் யாத்திராகம் 14:19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அல்லேலூயா. இந்த தலைப்பு கேம்ப், பாளையம். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை கானானுக்கு கொண்டு வருகிறார். முதல்ல இந்த எகிப்தில் உள்ள பார்வோன் அந்த எகிப்து தேசத்தில் வந்த அழிவு நாசமோசங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின் இவர்களெல்லாம் போய்விட்டால் நமக்கு வேலை செய்வதற்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பின்தொடர்ந்து வரும்போது ஒரு பெரிய சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 30 லட்சத்துக்கு மேலே உள்ளவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னுக்கு பார்த்தா எகிப்தின் பெரிய படை. உடனே அல்லேலூயா மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், உன் கரத்தில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று. அவர் நீட்டும் போது சமுத்திரம் 2 ஆகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த மேக சம்பவம், அக்னி சம்பவம் பின்னால் வந்து எகிப்து படைக்கும் இஸ்ரவேலுக்கும் நெருங்காதபடி எகிப்துக்கு இருளும் இஸ்ரவேலுக்கு வெளிச்சமாக இருந்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து தரையிலே நடக்கிற பிரகாரமாக இஸ்ரவேல் நடந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை எகிப்துக்கு கொண்டு போய்விடலாம் என்று பின்தொடர்ந்த இந்த எகிப்தின் படைகளை எல்லாம் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பின்னாக திருப்பி அவர்களை அழித்தார். அவர்கள் பிணங்களெல்லாம் கடலோரத்தில் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் அழிப்பார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமாக இருக்கணும். யாத்திராகம் 13வது வருஷம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தில் மீதெங்கும் உருட்டியான ஒரு சிறிய வசு உறைந்த பனிக்கட்டி பொடிகளத்தனையாய் தரையில் மேல் கிடந்தது. அல்லேலூயா. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து வியந்தார்கள். இது என்ன, இப்படியாக ஒரு பொருள் விழுந்து கிடக்கிறதே என்று. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்போது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அழைத்து கொண்டு போனார்.
அதுக்கப்புறம் முறுமுறுத்தாங்க. இந்த வனாந்திரத்தில் ஒரு உணவும் இல்லை எங்களுக்கு, இந்த வனாந்திரத்தில் மோசே எங்களை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு. அப்போது தான் ஆண்டவர் அவங்களுக்கு காடையை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த மன்னாவையும் அவர்களுக்கு கொடுத்தார், ருசியான மன்னா. அல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து கூட இஸ்ரவேல் ஜனங்களை முறுமுறுக்க தான் செய்தாங்க. அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. எகிப்து பார்வோனுடைய சேனைகளெல்லாம் அவங்களை அடக்கியது, அடித்தது, நொறுக்கியது. ஆனாலும் அங்கேயும் அலர்ந்தாங்க, ஆண்டவர் விடுதலையாக்கினார். இங்கேயும் கானானுக்கு போகிற வழியிலையும் அவர்கள் முறுமுறுப்பும் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை தான் செய்தாங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவங்க அநேக அந்நிய தேவதைகளை எல்லாம் அவங்க கையில் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, சொருவம் கிடையாது. ஆனால் அவங்க இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. இதனால்தான் அநேக பிரச்சனைகள் அங்கே எழும்பியது. அல்லேலூயா. உபாகமம் 23 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுதியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது. அல்லேலூயா. பாளையம், நம்முடைய பாளையம், நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் சொல்ல சுத்தமாக இருக்கணுமா. அசுதி ஏதாவது காணப்பட்டால் ஆண்டவர் அங்கேருந்து வெளியேறிடுவார். டிவியில் சினிமா பாட்டு, சினிமா சத்தம், மொபைலில் சினிமா சத்தம், சினிமா பாட்டு கேட்டுட்டு இருந்தால் ஆண்டவர் அங்கே தங்கவே மாட்டார். பாளையம் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? உலாவுவார். அங்கே என்னென்ன குறையெல்லாம் உன் பாளையத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து என்ன செய்வார்? ஆண்டவர் உன் குறையெல்லாம் நிறைவாக்குவார். உன் பாளையத்தில் அசுதி இருக்கும்போது ஆண்டவர் உலாவ மாட்டார். ஆண்டவருக்கு பிடித்த இல்லாத காரியங்களெல்லாம் உன்னுடைய வீட்டிலே நடைபெற்று கொண்டிருந்தால் ஆண்டவர் உலாவ மாட்டார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் வீடை சுத்தமாக வைக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சுத்தம்னா ஒரு தண்ணி போட்டு கழுவி சுத்தமாக வைக்கிறதில்ல, வீடு பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் உலாவுவார். உங்கள் எண்ணெய் தொட்டி, மாவு தொட்டி குறைவாக இருந்தால் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். படிக்கிற பிள்ளைகள் இருக்கும்போது நல்ல ஞானத்தின் ஆவி அவர்களுக்கு ஊற்றுவார். அதே போல் வசதி இல்லாத ஜனங்கள் இருக்கும்போது நல்ல வசதிகளை அவங்களுக்கு கட்டளையிடுவார் ஆண்டவர். உலகத்தில் இந்த நாளிலும் பசியும் பட்டினியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய வீட்டில் உலாவும் போது ஒரு பசியும் இருக்காது, பட்டினியும் இருக்காது, ஒரு தொல்லைகளும் இருக்காது. அல்லேலூயா. அதனால் தேவன் நம்முடைய வீடுகளில் உலாவணும். அசுதியானவை காணப்படவே கூடாது. ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார், வரவே மாட்டார். நீ என்னதான் கூப்பாடு போட்டாலும், காலையிலேருந்து சாயங்காலம் வரை உபவாசித்து ஜெபித்தாலும் ஆண்டவர் வரவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் வரணும்னா வீடு சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சுத்தம்னா பரிசுத்தமாக இருக்கணும். எபிரேயர் 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 13வது வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை பார்க்கும்போது பாருங்க, பாளையத்துக்கு புறம்பே தான் அவர் பாடுபட்டார். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்க பிள்ளைகளும் பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். அல்லேலூயா. பாடுகள் உண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. எப்படி ஆண்டவர் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார், சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார்.
அதே போல் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. பாளையத்துக்கு பிறப்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். அல்லேலூயா. சிலுவை சுமந்துதான் ஆகணும். சிலுவை இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையவே கிடைக்காது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் தான் அநேக சோதனைகள், அநேக பிரச்சனைகள் வரும். அதனால் தேவ பிள்ளைகள் சிலுவைகளெல்லாம் சுமக்கத்தான் வேணும். சிலுவையை சுமக்க வேணும்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாருங்க நீங்கள். அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் ரட்சிப்பே கிடையாது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் சோர்ந்து விடக்கூடாது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை பிரச்சனைகள், வேதனைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் எப்போதும் நம்ம வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். துதியின் சத்தம் இருக்கணும். அல்லேலூயா. துதியின் சத்தம் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட வேதனையும் சரி சோதனையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து உங்கள் வாயில் துதி, தேவனுடைய வார்த்தை இல்லாதபடி வேத சினிமா வார்த்தைகளெல்லாம் உங்கள் வாயிலே வருமானால் கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறவே முடியாது. அல்லேலூயா. எப்போ முழுகி ஞானஸ்தானம் எடுத்தோமோ, இன்னொன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைவு கூடணும். எப்போ முழுகி ஞானஸ்தானம் எடுத்தோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெறணும். எத்தனை வாலிப பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும்போது தேவன் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால நம்முடைய சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஆண்டவருடைய கேட்கணும், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் பாவத்தை, ஆண்டவருக்கு பிடித்தல்லாத காரியத்தை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளைக்கு என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவேன் அப்படின்னு ஊற்றுவார். அல்லேலூயா. அபிஷேகம் வரும்போது பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய பிரகாசமாக இருக்கும். அதே போல் வெளிப்படுத்துதல், ரெவலேஷன் சாப்டர் 20 verses 9. அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்போது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. கடைசி காலத்தில் கோகை என்ற ஒரு பெரிய யுத்தம் உண்டு. அதாவது சாத்தான் தலை நசுக்கப்பட்டு காயமடைந்த சாத்தான், சங்கிலியினால் கட்டப்பட்டவன் கொஞ்ச நாள் திறந்து விடப்பட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அவன் அப்போது வரும்போது பயங்கரமாக யுத்தம் செய்வார். அநேக ரட்சிக்கப்படாதவர்கள், அறகுறையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் அவன் பால் இழுத்துக் கொள்வான். அல்லேலூயா. அப்போது ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே ஆண்டவர் என்ன செய்வார்? அவனையும் சாத்தானையும் அவனை சேர்ந்தவர்களை தன்னுடைய அக்கினியினால் அவனை சுட்டரித்து, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், மிருகவும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்படியாக சாத்தானின் கதை முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்க பிள்ளைகளை ஆண்டவர் நித்தியத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார். அல்லேலூயா. இதற்கு முன்னாலே பரிசுத்தத்தோடு உண்மை உத்தமத்தோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு 1000 வருஷம் அரசாட்சி உண்டு. அல்லேலூயா. அவங்களுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு எப்போதுமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். பரிசுத்தமாக ஜீவிக்கணும்.
1000 வருஷம் அரசாட்சியில் போய் சேர்ந்துடணும்ட்டு. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். உலாஷிகலா மாரி கோஷிகலா பாரி கோஷிகவோ. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலும் அருமையான மகள் அமுதா அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். இந்த இடத்திலே கூட்டம் நடந்தாலும் இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் அந்த வீட்டுக்குரியதாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இந்த செய்தியையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அவங்க கேம்பஸ் அவங்க பாளையம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவன் உலாவுற இல்லமாக இருக்கட்டும். தேவன் உலாவும் போது எந்த சத்துருக்களும் உள்புகாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல நன்மையும் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை புரிந்து இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.